மக்கள் மன்றம் இறுதியான 4 முனை அட்வான்டேஜ் யாருக்கு? தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தேர்தல் நெருங்கிவிட்டது, ஃபைனல் ரவுண்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா அணிகளும் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னமும் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நிலை இல்லை. ஆனால் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு யார் யார் எந்த பக்கம் போகிறாங்க, எப்படி நிற்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சாச்சு. தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதி அப்படின்ற நிலை வந்துருச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சிபிஐ விசாரணைக்கு செல்கிறார், பாருங்க இன்னும் திரைப்படம் வெளிவரல, அழுத்தம் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, குக்கர் வெடிக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்து தாவேக்கா ஏதோ வேற நிலைப்பாடு எடுக்க போறாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தது, ஒரு வதந்தி இருந்தது, ஏதோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அது இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட தனிச்சு தான் போக போகிறோம், அந்த நட்பு சக்தி வந்தாலும் வராவிட்டாலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நட்பு சக்தியும் இந்த மேடையில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க பதில் சொல்லுவாங்க. ஸோ எப்படி 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது. இது யாருக்கு அட்வான்டேஜை கொடுக்க போகுது இந்த களத்தில் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் மன்றம் விவாதிக்க இருக்கின்றது. விஜய் தனியாக போகும்போது யார் ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது பிரதானமாக எல்லார் மைண்ட்லேயும் ஓடிட்டு இருக்கிற கேள்வி. அதிமுக காரங்கள்லாம் ரூம் போட்டு யோசிச்சு பெருசாக எல்லாம் உட்காந்து யோசிச்சு கடைசியாக என்ன சொல்கிறாங்க, கன்ஃபார்மாக தெரியும் மேடம், திமுக ஓட்டை தான் பிரிக்க போகிறாரு அப்படின்றாங்க. இந்த பக்கம் திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களும் பயங்கரமாக ரூம் போட்டு யோசிச்சு அடித்து சொல்கிறேன், கற்பூரத்தில் நான் சத்தியம் பண்ணுறேன், அதிமுக ஓட்டை தான் விஜய் பிரிக்க போகிறாரு அப்படின்றாங்க. அவர் யார் ஓட்டை பிரிப்பாருன்னு யாருக்கும் தெரியல. ஸோ இது ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணி அன்புமணி ராமதாஸ் அமமுகலாம் போய் இணைஞ்சிருக்காங்க. இந்த கூட்டணி எப்படி ஒர்க் ஆக போகுது, களத்தில் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிற கேள்வி. ஸோ இந்த களம் எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது, இதில் யாருக்கு அட்வான்டேஜ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம விவாதிக்க இருக்கின்றோம். முதல்ல இந்த 4 முனை போட்டி யாருக்கு அட்வான்டேஜாக போய் முடியும், யாருக்கு சாதகமாக போய் முடியும் அப்படிங்கிறத பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அனந்த் அஜித் அவர்களை முதல்ல அழைக்கின்றேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அக்காவுக்கு அரசியல் தெரியாதுன்னெலாம் யாரும் சொல்ல முடியாது. ஆலிமலி அண்ணனை நமக்கும் எம்எல்ஏ அண்ணனுக்கும் நடுவில் உட்கார வைக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது நமக்கு இப்போ என்னென்னா, முதல்ல வணக்கம் சொல்கிறதே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. நமக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான வணக்கம். எங்கள் அண்ணன் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அதில் என்ன ஒரு சின்ன நுணுக்கம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் நெஞ்சில் எல்லா நல்லவங்களும் குடியிருக்காங்க. அவங்கெல்லாம் கைத்தட்டுவான்னு எதிர்பார்த்தேன், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க போல இருக்கு. அலிமலி அண்ணன் இருக்காருல்ல உங்கள் அண்ணன் நெஞ்சில், எல்லாரும் நீங்களே இருக்கீங்க. அக்கெல்லாம் எப்படி? திருக்குறள் நம்ம எல்லாருக்கும் உலகத்துக்கே பொதுமறை தான். அதில் என்னன்னா, திருவள்ளுவர் கொஞ்ச நாளாக அவர் இஷ்டத்துக்கு அவர் எழுதுனதெல்லாம் மாற்றி மாற்றி எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்களும் சில சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் கூட மாற்றிலாம் எழுதிருக்கிறீங்க. ஆமாம், எல்லாரும் பண்ணதுனால. அதாவது என்னன்னா, நாங்கள் கொஞ்சம் நேர்மை கடைபிடிக்கிற கட்சி. அது ஒரு கிரியேட்டிவிட்டி. இந்த டிஜிட்டல் ஏரால திருவள்ளுவர் இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் வேற 2 பேர் சொன்னதை நான் இந்த இடத்துல பதிவிடுறேன். ஒருத்தர் என்ன சொன்னார்னா, முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும்னு வள்ளுவர் சொல்லிட்டு போனார். அவர் என்ன சொன்னார், முயற்றின்மை இளமை புகுத்தி விடும் சொல்லிட்டார் நம்ம முதல்வர். என்னடா முயற்றின்மை இளமை புகுத்துமான்னு தெரிஞ்சுட்டு நம்ம முயற்சி பண்ணிருந்த கொஞ்சம் நஞ்சு பேர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டான். 4 முனை போட்டி. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேக்கா. இது அரசியல்ல எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு, அது எங்களுக்கு அரிச்சோடி, எங்களுக்கு அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் உங்களில் யார் சிறந்த அறிவாளி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அப்பவும் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒருத்தர் தெர்மாக்கோல் எடுத்துன்னு போய் வைகை அணையை மூட போனவர், இன்னொருத்தர் கொசுவலி எடுத்துன்னு போய் காவாவை மூட போனவர். இந்த 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே யார் அறிவாளி அப்படின்றது. நேற்று ஒரு நியூஸ், திருபுவனம் அஜித்குமார் மரணம் எல்லாருக்கும் தெரியும். அவர் பண்ணார் பண்ணல அப்படின்னு 1008 குற்றம் நேற்று சொல்லிட்டாங்க, அவர் மேலே தப்பே இல்லைன்னு. ட்ரக்ஸில் இருந்து இங்கே ஒரு பிரச்சனை, அடுத்த ரவுண்டில் நான் டீட்டெயில்டாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் கொட்டி தள்ளிட்டு போகிறேன். ஆனால் இங்கே இருக்கிற இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு இந்த திமுக தீய சக்தி தான் ஒரே ப்ராப்ளம்னா, இந்த தீய சக்தியை வீழ்த்துவதை விட ஒரு தூய சக்திக்கு என்ன வேலை இருக்க முடியும்?
அந்த ஒரு கட்சி மட்டும்தான் போட்டி, களத்தில் தாவேக்கா vs திமுக மட்டும்தான் ஒரே போட்டி, வெல்ல போகுது தாவேக்கா என்று சொல்லி முதல் விருதை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அனந்த அஜித் அவர்களே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு பாலமுரளிவர்மன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அரங்கையும் மேடையையும் அணி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி உறவுகளுக்கும் வணக்கம். நெஞ்சில் குடியிருப்பவர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் வணக்கம் சொல்கிறார்கள். அவர்களுக்கு அவ்வளவுதான் இன்னும் அரசியல் பயிற்சி. எங்களுக்கு கட்சி வேறுபாடே கிடையாது. எல்லாரும் என் இனத்தின் மக்கள். என் இனத்தின் அல்லாத மொழி வழி சிறுபான்மையாக இருப்பவர்களோட எங்களுடைய சகோதரர்கள். எனவே அரங்கில் இருக்கிற அனைவரும் எமக்கு உறவினர். அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த 4 முனை என்பதில் கூட நமக்கு ஒரு சிறிய வேறுபாடு இருக்கிறது. அன்புக்குரிய அனந்த் அஜித் அவர்கள் இப்போது மட்டுமல்ல, அவருடைய கட்சி தலைமை கூட அப்படித்தான் சொல்லுகிறது, எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி என்று அவர்கள் ஒரு அரசியல் ஆர்வத்திலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு ஆர்வம்தான், அப்படி சொல்லிக்கொள்ளலாம். ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ரசிகர் மன்றத்திற்கும் எப்படி போட்டி இருக்க முடியும்? அது ஒரு 70 ஆண்டுகால வரலாறு கொண்ட கட்சி. அந்த கட்சியோடு நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு அவர்கள் செய்திருக்கிற பல்வேறு அட்டூழியங்கள் இருக்கிறது. அதை தம்பியும் கூட பட்டியலிடலாம். அந்த தீய சக்தி என்ற சொல்லோடு நம்ம கூட ஒத்து போகிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் தூய சக்தி என்று எதை வைத்து சொல்கிறீர்கள் என்பதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஒன்று பொருந்தா கூட்டணி. இன்னமும் அந்த கூட்டணிக்குள்ளேயே உடன்பாடு தொண்டர்களுக்கும் சரி அந்த தலைமைகளுக்கும் சரி உடன்பாடு வந்து விட்டதா என்றால் உறுதியாக அவர்களாலும் சொல்ல முடியாது. எனவே அது பொருந்தா கூட்டணி. மற்றொன்று திருந்தா கூட்டணி. அவர்களால் விட முடியவில்லை. பாஜக வேண்டாம் என்று மனதும் சொன்னாலும் அறிவு இடம் கொடுப்பதில்லை, அறிவு வேண்டாம் என்று சொன்னாலும் மனம் இடம் கொடுப்பதில்லை. எனவே அது திருந்தா கூட்டணி. ஏற்கனவே நேற்று வரை கண்டபடி வசைபாடி கொண்டிருந்தவர்களை தேடி தேடி தங்களோடு சேர்த்து கொள்ள வேண்டிய நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் தான் மக்கள் மனம் வருந்தா படையணி. அது தமிழ்நாட்டிற்கு அருமருந்தான தமிழ் தேசிய படையணி. மக்களின் நலம் காக்கும் ஒரே அணி நாம் தமிழரணி. எனவே இந்த முனை, இந்த களம் நாம் தமிழருக்கானது. அடுத்த சுற்றில் சந்திப்போம். நன்றி. எப்படி பொருந்தா கூட்டணி திருந்தா கூட்டணி? அண்ணன் எதுகை மோனையில் விளையாண்டுட்டாரு. இதுக்கு இப்போ இதில் யார் பொருந்தா யார் திருந்தான்றதான் எனக்கு புரியல. நீங்கள் அடுத்த ரவுண்டில் கிளாரிஃபை பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த கூட்டணி விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்னா அக்கா சிஆர் சரஸ்வதி அவர்களால் மட்டும்தான் முடியும். அவர்களை அன்போடு பேச நம்முடைய சகோதரர் என் அன்பு தம்பி விஜய் சார்பில் பேசினவர் சொன்னார், திருவள்ளூர் டிஜிட்டல் உலகத்தில் இருந்து அப்படி எழுதியிருப்பாருன்னு. நல்ல வேளை ஒரு டிஜிட்டல் உலகத்தில் இல்லை. திருவள்ளூர் இருந்திருந்தாருன்னா எழுதுறதே விட்டுருப்பார். நம்ம இஷ்டத்துக்கு திருக்குறளை மாற்றிட்டு டிஜிட்டல் உலகத்தில் இருந்திருந்தால் திருவள்ளுவர் இதைத்தான் சொல்லியிருப்பார்னு சொல்லி தயவு செய்து திருவள்ளுவருடைய அந்த மிகப்பெரிய பணியை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருக்குறள் திருக்குறளாகத்தான் இருக்கணும். அதை எதுவும் மாற்றிடாதீங்க, தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க. அப்படி நாம் தமிழர் தம்பி சொன்னாங்க கூர்மை இல்லாத இயக்கங்கள்னு. நான் ஒன்று கேட்குறேன். எனக்கு அன்பு சகோதரர் நான் சீமான் கூட நடிச்சிருக்கேன். நீங்கள் தனியாகவே நின்று போராடுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. மக்களுக்காக குரல் கொடுக்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு போராட்டம் மட்டுமே வெற்றியாட முடியுமா? நீங்கள் தனியாக நிற்கிறோம் பொருந்தா கூட்டணி சேரா கூட்டணி எல்லாம் பேசுகிறீங்களே. கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சு வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு ஒரு எம்எல்ஏவாகவோ ஒரு எம்பியாகவோ அனுப்புவதற்கு தாங்க தேர்தலை நடத்துகிறோம். தனியாக நின்று ஓட்டை பிரித்து நீங்களே எம்எல்ஏ ஆகாதீங்க, நானும் எம்எல்ஏ ஆக மாட்டேன், மக்களுக்கு நல்லது செய்வேன்னா எப்படி செய்ய முடியும்? இனிமே வரமாட்டாரு. அதான் சொல்ல வர. நீங்க பொருந்தா கூட்டணி நீங்க எங்களை சொல்றீங்களோ டிஎம்கே சொல்லி யாரா இருந்தாலும் நான் கேட்கிறேன். நீங்கள் இந்த இத்தனை தேர்தலில் தனியாக நிற்பதனால் யாருக்கு என்ன பலன், தமிழ்நாடு மக்களுக்கு என்ன பலன்? நீங்க நிறைய விஷயத்துக்கு குரல் கொடுக்குறீங்க, நான் பாராட்டுறேன், சந்தோஷப்படுறேன். வெறுமனே உட்கார்ந்து தெருவில் பேசுவதனாலும் மேடையில் பேசுவதனாலும் எதையும் சாதிக்க போறது இல்லை. நம் கொள்கை மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அதை மக்கள் வழியில் சென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதியாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் கருத்து. அதன் பிறகு ஏன்னா முதல்ல பெல் அடிச்சிட்டாங்க அசோகா, ஆகவே நான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. இந்த அட்வான்டேஜுக்கு இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது.
மக்கள் மன்றத்து அட்வான்டேஜை அடுத்த சுற்றில் கூறுவேன் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மேடம் சிஆர் சரஸ்வதி அவர்களே. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அலீம் அவர்களே அன்போடு பேச அழைக்கின்றேன். ஆனந்த்ஜி சொன்னார், அண்ணன் நடுவில் உட்காந்துருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. நானுமே சொல்கிறேன், விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து கொள்கை தலைவர்களாக பிரகடனம் செய்த எல்லோருமே ஆக்கப்பூர்வமான தலைவர்கள். அதற்கு முன்னாலும் கூட தமிழ்நாட்டில் உனக்கு யாரப்பா பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நான் சொல்லக்கூடிய முதல் நடிகர் வந்து என்றைக்குமே விஜய் தான். பார்த்தீங்களா, தாவேக்காகிட்ட இருந்து கிளாப் வாங்கிட்டேன். இப்போ நெஞ்சில் குடி இருக்கிறாரு, நெஞ்சில் குடியிருக்கிறார். நல்ல நடிகரா, நல்ல நடிகரா. இப்போவும் சொல்கிறேன், லெட் ஹிம் கம், லெட் ஹிம் ப்ரூவ். அவர் வரட்டும், அரசியல் அவர் ஸ்டஃப் என்னன்னு ப்ரூவ் பண்ணட்டும். ஏன்னா தீய சக்தி திமுகன்னு சொல்கிறது ரொம்ப இலகு, ஆனால் தன்னை தூய சக்தியாக நிறுவுவதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப சிரமம். அரசியல் களத்தில் ஏன்னா நான் கூட எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் திருக்குறளை சொன்னதுனால இப்படியும் சில அக்கா வேற சொல்லிட்டாங்க, டக்குன்னு ஒரு பார் போட்டாங்க, அதெல்லாம் பேசக்கூடாது, திருக்குறளாக சொல்லாதீங்க. இருந்தாலும் இப்படியும் சொல்கிறாங்க மக்கள், எவரோ ஓடியதெல்லாம் ஓட்டம் அல்ல, மாறாக கரூரில் விஜய் ஓடிய ஓட்டமே ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் இது நமக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. நான் உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான கொள்கை தலைவர்களை ஏற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர். ஆனால் தன்னை எதையுமே ப்ரூவ் பண்ணாமல் நான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் செயல்படுபவரிடமிருந்து தான் விமர்சனங்கள் வரும், செயல்பட்டால் தான் உங்கள் மீது குற்றம் குறையும் ஏற்படும். நீங்கள் அரசியலுக்கே இவ்வளவு புதிதாக இருந்து கொண்டு எல்லாத்துக்குமே நான் தான் மாற்று என்று சொல்வதைத்தான் ஏற்க முடியவில்லை. பாஜக என்கின்ற பெயரை பாசிச பாஜக என்றோ, எங்கள் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அழுத்தம் அவரிடம்தான் வருகிறது என்றோ உறுதியாக பேசாத அவரோடு இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு கடமையை, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. எங்கள் நிலைப்பாடு தெளிவு. பாசிசத்தை எதிர்ப்பதில் யார் உறுதியாக இருப்பாரோ, யார் முன்னணியில் நிற்பாரோ, யார் முன்களத்தில் நிற்பாரோ, யார் அதற்கு தலைமை ஏற்பாரோ, யார் அதில் உறுதியாக இருப்பாரோ, யார் அதில் எந்த கொள்கை சமரசமும் செய்து கொள்ள மாட்டாரோ, அவர்களோடு தான் காங்கிரஸ் என்றைக்கும் உறுதியான கூட்டணியில் இருக்கும். இந்தியாவில் அப்படி ஒரு மாநில கட்சி முதன்மை கட்சியாக இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ் மண்ணின் மாணவர்களின் எதிர்காலத்தோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று செய்யும் முதல்வராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் எங்கள் கூட்டணி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகலாம், பட் கூட்டணி உறுதியாக இருக்கிறது. அண்ணன் சீமானை பொறுத்தவரை பொருந்தா கூட்டணி என்றார், திருந்தா கூட்டணி என்றார். வென்றால் அண்ணன் சொல்ற மாதிரி, சீமான் என்ன சொல்ற மாதிரி, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. என்ன, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. அதனால இவரை பொறுத்தவரை பொருந்தா கூட்டணி அது, திருந்தா கூட்டணி இது என்று சொல்கிறார். அவருக்கு என்ன இருக்குது, வசூல் வந்தால் அடுத்த தேர்தல் நடத்த போடுறார். எதை பற்றியும் வருந்தா கூட்டணி அவர். நமக்கு என்ன இருக்குது, நம்ம கேர்லெஸ்ஸாக ஜாலியாக இருப்போம், எப்படியும் ஜெயிக்க போகிறதில்லை. எனவே பாசிச பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பதனால் அதிமுகவோடும் அமமுகவோடும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. அவங்களோட ஹவ் வி ஆர் கோயிங் டு லாக் அவர் ஹார்ன்ஸ் என்பதை அடுத்தடுத்த சுற்றுகளில் பார்ப்போம். நன்றி. நன்றி திரு அலீம் புகாரி அவர்களே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அடுத்ததாக டாக்டர் பரமசிவம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். 4 முனை போட்டி அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்கி எங்களுக்குள்ளே ஒரு நல்ல விவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதிலே தவறில்லை. ஆனால் கள யதார்த்தம் என்ன, எப்பொழுதுமே யார் முதலமைச்சராக போகிறார் அப்படிங்கிற போட்டி வரும் பொழுது இன்ன தேதி வரை தமிழக அரசியலில் அதிமுகவா திமுகவா, எடப்பாடியாரா ஸ்டாலினா, இருமுனை போட்டி பூவா தலையா, 2ல் 1 தொடும்பாங்க. நீங்கள் எல்லாரும் இதைத்தான் தொட போகிறீங்க, அது வேற விஷயம். 4ல் 1 தொடுன்னு சொல்லி யாரும் கேட்டதில்லை இல்லையா? ஸோ எப்போவுமே இருமுனை போட்டி. அந்த இருமுனை போட்டியில் இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் புதிதாக பொதுச் செயலாளராக தன்னை பிரகடனப்படுத்தி 2 கோடி அதிமுக தொண்டர்களுடைய நம்பிக்கையை பெற்று அவர் வாங்கிய வாக்கு, மக்கள் அவருக்கு செலுத்தி இருக்கிற, தொண்டர்கள் செலுத்தி இருக்கிற கோர் ஏடிஎம்கே ஓட் 23% அப்படின்னு நிரூபிச்சிருக்கோம். ஒரு டெஸ்டிங் கிரவுண்டில் போய் எடப்பாடியோட தலைமையில் அதிமுக 23% பெருமைப்படுற அளவுக்கு அதிமுக பெருமை அல்ல, எவ்வளவு சவால்கள் 45% 40% புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை இழந்திருக்கிறோம்.
அதற்கு பிறகு கட்சிக்குள் இருந்த பிரச்சனை, ஆட்சியிலே இருந்த பிரச்சனை, சட்டப்பூர்வமான பிரச்சனை, மத்தியிலிருந்து வந்த பிரச்சனை அத்தனையும் சமாளித்து மக்களினுடைய நம்பிக்கையை 23% பெற்றிருக்கிறார். இல்லை என்று சொல்லவில்லை, பிஎம் கேண்டிடேட் இல்லாமல். ஸோ ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிஜேபி கூட்டணியில் இருக்கிறோம். 18% வாக்குகளை அவர்களும் பெற்றிருக்கிறார்கள். ஸோ நாங்கள் கம்ஃபர்டபுளாக 41% இந்த அலையன்ஸ் வர்ற தேர்தலில் வாங்க போகுது. ஆனால் டிஎம்கேவோட விஷயத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி பேச்சு நம்ம 2 பேர்த்துக்கு இல்லைங்கிறனால எப்போவெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறதோ அந்த 5 ஆண்டுகளை அவர்கள் நிறைவு செய்து அவர்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் பொழுது, ஏன்னா அது வரலாறு, எப்போவுமே ஒரு 5 வருஷம் தான், அதை தாண்டி அவங்க இருந்ததில்லை. அகற்றப்படும் போது என்ன வாக்கு சதவீதத்தில் அவங்க கீழே போகிறாங்கங்கிறத ஒரு சின்ன டேட்டா எடுத்தோம். 1989 ஆட்சிக்கு வரும்போது 33%. 1991 ஆட்சியை பறிகொடுக்கிற பொழுது 22% குறையுது, ஒரு 11% மைனஸ். 1996 42% வாங்கி ஆட்சிக்கு வர்றாங்க. அந்த 5 வருஷம் ஆட்சி மக்கள் பார்த்து வெகுண்டெழுந்து 2001 வெறும் 30%, -12%. அதே போல் 2006 46, திருப்பி 2011 சம்வேர் க்ளோஸ் டு 38, ஒரு 8%. ஆக ஆவரேஜாக 10லிருந்து 12% வாக்குகளை நீங்கள் இழப்பீர்கள் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த விளம்பர மாடல் ஆட்சி, விடியல் விடியல் என்று சொல்லி ஒட்டுமொத்த அனைத்து தரப்பு மக்களையும் வீதியில் நிறுத்தியிருக்கிற இந்த ஆட்சிக்கு மக்கள் என்ன மார்க் கொடுப்பாங்கிறத நான் அவர்களுடைய யூகத்துக்கே விட்டு விடுறேன். நிச்சயமாக 15% வாக்குகளை அவர்கள் இழக்கப் போகிறார்கள், ஆன்டி இன்குபென்சி மூலமாக மட்டும். அதிமுக சரியாக இருக்கிறதா? பலமான கூட்டணி, நீங்கள் எதிர்பார்க்காதவர்களாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். மத்திய அரசிடமிருந்து நல்ல நிதியை பெற்று இந்த நிதி நிலைமையை சரி செய்து ஸ்டாலின் அவர்கள் நிறுத்திய அம்மாவுடைய திட்டங்களை எல்லாம் நாம் திருப்பி தரப்போகிறேன். எப்பொழுதெல்லாம் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எதிராக குரல் எழுப்புவார்களோ, திட்டம் தீட்டுவார்களோ, நான் முதல் ஆளாக நின்று எதிர்க்கிறேன். நான் ஆதாரத்தோடு அடுத்த சுற்றிலே அதையும் சொல்லுகிறேன். ஆக the fight is between ADMK and DMK. நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் பரமசிவன் அவர்களே. முதல் சுற்று நிறைவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். 4 முனை இல்லை, 40 முனை வந்தாலும் அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான். விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஹீரோவாக பார்த்து ஹீரோவாக ரசித்த ஒரு நடிகர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அரசியல் கட்சியாக அவங்க தொடர்ன பிறகு பல இடங்கள் அவங்களுக்கு நாங்கள் பதிலே சொல்கிறதில்ல. ஏன்னா இன்னும் நாங்கள் குழந்தைங்க இன்னும் டெஸ்ட் பண்ணல. எப்பா விசில் ஒரு ஓரமாக ஊதிக்கிட்டு உக்காருப்பா அப்படின்னு தான் சொல்கிறோம். நாங்கள் அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு தான் ரொம்ப நாளாக இருந்தோம். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் தேர்தல் களம் இருக்கிறனால உங்களுக்கு ரசிக்கிறதுக்கு வேணுமேன்றதுக்காக சொல்கிறோம். நீங்கள் தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிட்டுன்னு சொல்கிறீங்க. ஏங்க கரூரில் சாவடிச்சுட்டு பிண்டோரில் ஓடின நீங்களாம் தமிழ்நாட்டை வந்து பின்னுக்கு தள்ளுன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்ல தேவையில்லை. பேசி பேசி துண்டு எடுத்து தொடச்சி அவங்களே ஒரு மிமிக்ரி பண்ணி காமெடி பண்ணிட்டு போயிடுவாங்க. அக்கா டிடிவிக்கு புகழேந்தி அனுப்பின தூக்கு கயிறு வந்து பார்சல் சேர்ந்துருச்சா? நான் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறது தூக்கில் தொங்கிக்கலான்னார். உடனே புகழேந்தி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் 4 நாளைக்கு முன்னாடி தூக்கு கயிறை டிவியில் காட்டி நான் பார்சல் அனுப்ப போகிறேன், வந்து சேர்ந்துச்சா? நான் அண்ணன் டிடிவி கிட்ட கேட்டு சொல்லுங்கள். திருக்குறளுக்கு யாரும் உரை எழுத தேவையில்ல, பரிமேலழகர்லேருந்து நம்ம தாத்தா கலைஞரே உரை எழுதிட்டார். இந்த கட் அண்ட் பேஸ்ட் வந்து யாருக்குன்னா அது கொள்கை சொல்லி கட்சி நடத்துகிற மத்தியில் 3ஆம் ஆண்டு விழாவில் கூத்தாடி கட்சி நடத்துகிற ஒரு கட்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஏன்னா அது முதல் செட்டு ரொம்ப சுருக்கமாக சொல்ல சொன்னாங்க. நான் நம்மளுடைய சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு சொல்கிறேன். ஓட்டர்ஸ் கணக்கெடுப்பு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிறவங்க 47% அடித்து பின்னி போயிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது என்டிஏங்கிறது வந்து ஓட்டர்ஸுடைய கணக்கு. எடப்பாடி பழனிசாமி தன் கட்சிக்கு பொதுச் செயலாளராகி ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறலை. அப்போ எங்கே இருக்குது உங்களுடைய ஓட் ஷேர்? எங்கே போச்சு? 2வது, உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களாம் நீங்கள் இழந்திருக்கிறீங்க. பிரேமலதா உங்கள் கூட்டணியில் இருந்தாங்க, இன்றைக்கி இல்லை. மாம்பழம் இன்றைக்கி கொட்டை ஒரு பக்கம், செதை ஒரு பக்கமாக இருக்குது. ஆனால் எங்கள் கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. இந்த கூட்டணி 9 தேர்தலை சந்திச்சிருக்குது. இந்திய அரசியல் வரலாற்றில்
ஒரு அரசியல் கட்சி கூட்டணி ஒன்னா சேர்ந்து 9 தேர்தலை சந்திச்சு 10 தேர்தலை வெற்றி பெற்று 11ஆவது தேர்தலுக்கு கூட்டணி அமைச்சு நாங்க தான் ஜெயிப்போம் சொல்லக்கூடிய மகத்தான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நான் சொல்லி என்னுடைய முதல் சுற்றை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி அண்ணன் திரு பரந்தாமன் அவர்களே. நல்ல விறுவிறுப்பா சுவையா ரசிக்கும்படியா முதல் சுற்று நிறைவு பெற்றிருக்கு. ஆக்ஷன் பிளாக்லாம் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இரண்டாவது சுற்றுல முதலாவதாக தமிழக வெற்றி கழகத்தின் திரு அனந்தஜித் அவர்களை மீண்டும் பேச அழைக்கின்றேன். எல்லாரும் சொல்லும்போதும் முதல்ல அண்ணனுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். நெஞ்சில் குடியிருக்கும் நல்லவங்களுக்குன்னு நான் சொன்னேன். நாங்கள் இல்லைன்னு ஒருத்தராக வந்து சரண்டர் ஆகிறாங்க. ஆனால் சொல்லும்போது கூட ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, நானும் விஜய் ஃபேன். அப்போ நீங்கள் எல்லாருமே அந்த நெஞ்சுக்குள்ளே தானே குடியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தானே வணக்கம் சொன்னேன். எல்லாரையும் பிரித்து பார்த்துட்டு சேர்த்து பார்க்குறது புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? அக்கா சொன்னாங்க திருவள்ளுவர் ரெடி பண்ணுறீங்களா? ஐயோ அக்கா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை தப்பாக சொல்கிறாங்க, அதை எடுத்து சொல்கிறதுக்காக நான் ஒரு திருக்குறளை மாற்றி சொன்னேன். அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், பாஜகவை எதிர்க்கிறவங்களுக்கு தான் நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போன்னு. கரெக்டு, அதை தான் நாங்களும் சொல்கிறோம். இடி ரைடு வந்தோடனே அடுத்த ஃப்ளைட்டில் யார் போனது டெல்லிக்கு? இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டாக வர அடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்து டெல்லிக்கு போனவங்க யார்? சரி, அதை விடுங்க. சனாதனத்துக்கு கேஸ் போட்டாங்களே, அப்போ டெல்லிக்கு போனவங்க யார்? இதுக்கு பேர் தான் காம்ப்ரமைஸ். ஒத்துக்க மாட்டார் அண்ணன். இன்னொரு காம்ப்ரமைஸ் சொல்லவா? வெள்ளை கலரில் கொடை பார்த்துருக்கீங்களா? காக்காவை விரட்டுறதுக்கு கூட வெள்ளை கலரில் கொடை வச்சு நான் பார்த்ததில்ல. இந்த யூடியூப் ஸ்டூடியோங்கள்லாம் லைட்டுக்கு முன்னாடி வெள்ளை கலரில் வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு கொடையை தேடி பிடிச்சி, எங்கே கருப்பு கொடையை பிடிச்சா பிரதமர் மனம் வருந்திருவாரோன்னு வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு வரவேற்றுட்டு, இது தாண்டா பாஜக எதிர்ப்புன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அது இல்லைன்னா எதிர்ப்பு. நீங்கள் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அசர்ற ஆளா நான் அப்படின்னு ஒருத்தர் நின்று, நீ என்ன எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளோ அழுத்தம் வந்தாலும் மக்களுக்காக தனியாக நிற்ப, ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க. யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்றாரு. உலகத்துக்கே தெரியும். நம்ம வந்து இதை வந்து சொல்லி அனுதாபம் தேர்ற ஆள் இல்லைக்கா, ஹீரோக்கா. நம்ம அனுதாபம் தேர்ற ஆளா? ஹீரோ. அண்ணன் ஒரு கேள்வி கேட்டார், இது வரைக்கும் அன்டெஸ்டட். அஃப்கோர்ஸ் அன்டெஸ்டட் தான். டெய்லி பொருத்தி பார்க்குறது தீப்பெட்டி இல்லை, அணுகுண்டு. அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு தமிழக அரசியலுக்கே தெரியுது. அது என்ன ரிசல்ட் கொடுக்கும்ன்றத மக்களை பார்ப்போம். நான் வந்து இப்போயே கிளைம் பண்ண வரல. ஆனால் எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. அரசியல் கணக்கில் அண்ணன் சொன்னார், 18 + 23 41 முடிஞ்சு போச்சு. தாவேக்கா ஓட்டை பிரிக்கும். ஆமாம், ஓட்டை பிரிக்கும். அது இதில் கிடையாது. நம்ம வந்து ஆந்திராவிலேருந்து ஓட்டு வாங்கிட்டு வர போகிறோம். தமிழகத்தில் இருந்த ஓட்டெலாம் அப்படியே இருக்க போகுது. ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து தாவேக்கா ஓட்டு வர போகுது. 1 + 1 2ன்றதெல்லாம் பள்ளிக்கூடத்து கணக்கு. நீங்கள் சொல்கிற 1 + 1 0. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த 1 + 1 எல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. திமுகவை தீய சக்தின்றாரு. ஆமாம், வேற என்ன சொல்கிறது? ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு ஃப்ரீ ட்ரக் சொசைட்டி. திருவாரூரில் காலேஜ் பிள்ளைங்க உட்காந்து கிளாஸ் ரூமில் குடிக்கிறாங்க. பெற்றோர்கள் மனம் வருந்தது. 8வது படிக்கிற குழந்தைங்க கஞ்சா குடிக்கலால் போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை. போலீஸில் ஒரு டிஜிபியே இல்லை கேட்கறதுக்கு. பொறுப்பு டிஜிபி, அவருக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி. இதுதான் இந்த ஆட்சி, இதுதான் திராவிட மாடல். பொறுப்பான ஆட்சி சார். ரொம்ப பொறுப்பான ஆட்சி. அக்கா வந்து நம்ம சபாநாயகர் மாதிரி, அங்க ஒரு அப்பாவுனா இங்க ஒரு அக்காவும். அக்கா எப்படின்னா வந்து எப்படியாவது திமுகவை வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஒவ்வொன்றுத்துலையும் நம்பர் 1 இருக்குங்க. நிஜமா சொல்றேன். லாக்அப் டெத்தில் தமிழ்நாடு நம்பர் 1 ப்ரோ டேட்டா பேசிஸில். போலீஸ் தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது. நேஷனல் ஆவரேஜோட போலீஸ் தமிழ்நாட்டில் கம்மி. அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் நேஷனல் ஆவரேஜ் 4.8, தமிழகம் 5.2. எப்போ பார்த்தா ஒன்று சொல்லுவாங்க, ஜிஎஸ்டிபியில் நாங்கள் தான் நம்பர் 1. ஜிஎஸ்டிபின்னு அடிப்படையில் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரோட உழைப்பையும் ஒன்று சேர்த்து அதுலேருந்து வரக்கூடிய ஒரு வேல்யூ. அதுக்கு அரசாங்கத்துக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனால் அந்த ஜிஎஸ்டிபியை கணக்கு காமிச்சு கடன் வாங்கி கடன்லையும் நம்பர் 1, வட்டிலையும் நம்பர் 1. இந்திய அரசாங்கம் அதிகமாக செலவு பண்ணுறது 20%. ஒரு 100 ரூபா வந்ததுன்னா 20 காசு வட்டி கட்டுறாங்க. தமிழக அரசு அதை விட மேலே 21 காசு வட்டி கட்டுறாங்க. அது உங்கள் காசும் என் காசும் சேர்ந்து. ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன், வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. இருக்கிறதுலே அதிகமாக சம்பாதிக்கிறோம், அதிகமாக கடன் வாங்குவானா? எப்படிங்க ஜிஎஸ்டிபியில் நம்பர் 1 மாநிலம், கடனில் நம்பர் 1 இருக்குது? வாங்குற கடனில் 40% தான் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்.
உங்க எல்லாரோட காசு, உங்க எல்லாரோட எதிர்காலத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கேன். மீதி இருக்கிற 60% வட்டி கட்டுது. இன்னைக்கு ஒரு திட்டம் அறிவிச்சாங்கல்ல, புது பென்ஷன் ஸ்கீமுக்கு, புது பென்ஷன் ஸ்கீம்னு. அந்த புது பென்ஷன் ஸ்கீம் ஒரு ஸ்கேம். முன்னாடி இருந்த பென்ஷன் ஸ்கீம் மாதிரி நம்ம அரசு ஊழியர்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், அரசாங்கம் கொஞ்சம் பண்ணும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போகிறதோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வரும். எதுக்குடா இதை பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் டிக் பண்ணி பார்த்தா, கடன் வெளியில் வாங்குற நிலைமையில் இல்லை, ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் சரிஞ்சு போச்சு. அப்போ அரசாங்க ஊழியர்களுடைய வருமானத்தை தேத்தி அதை வச்சு இந்த அரசாங்கத்தை ரன் பண்ணலாமான்ற நிலைமையில வந்து நிக்காட்டிச்சிருக்குது. கடன், பெண்கள், ஒரு ரிப்போர்ட்டருக்கு பாதுகாப்பு இருக்கா? ஒரு கோவில் செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கா? அடிக்கிறவர் யாரு? அடிக்கிறவர் யாரு? ஆளும் கட்சி எம்எல்ஏ. இதுக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அம்சமா? இருக்கிறதுலே ஏழைகளுக்கு என்னங்க மிச்சம் இருக்கு? நம்ம உடம்பு ஒண்ணுதான், அந்த உடம்ப கூட விலை பேசுறாங்க. கிட்னி முறைகேடு, அந்த கிட்னி முறைகேடை வச்சு நான் கார் வாங்கினா ஃப்ளைட் வாங்கினா கேட்டுட்டு இருக்கிறாரு இன்னொரு எம்எல்ஏ. என்னைக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லா எம்எல்ஏ மேலே குற்றச்சாட்டு வர்றத? கோவில், கடவுளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பக்கம் திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ போராட்டம் பண்ணி ஆஹா காப்பாத்துறோம், ஓஹோ காப்பாத்துறோம்னு சொன்னாங்களே, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? நீங்க அரசியல் பண்ணிருக்கீங்கன்னு ஹைகோர்ட் சொல்லுச்சு. ஒத்துக்குச்சா இல்லையா அந்த அரசாங்கம்? நேத்து அன்கண்டிஷனல் அப்பாலஜி, நிபந்தனையற்ற மன்னிப்பு அரசாங்கம், கலெக்டரும் கமிஷனரும் அசிஸ்டன்ட் கமிஷனரும் கொண்டு போய் நீட்டுறாங்க ஹைகோர்ட்ல. ஆமா, நாங்க தப்பு பண்ணிட்டோம், இங்க சமூக நல்லிணக்கத்தை கெடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, எங்களை மன்னிச்சிருங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்க ஒவ்வொருத்தரோட பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை. இன்னமும் நாங்க வந்து மாற மாட்டோம், கட்சி வராதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நம்புங்க, கண்ணை மூடிட்டு இருங்க. முதல்வர் சொன்ன மாதிரி பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உருண்டு விடாதா, இருண்டு விடாதா? உருளும், மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. எங்களை போன்ற அடுத்த தலைமுறைக்கு நிக்கிறதுக்கு இடம் கிடையாது உங்க கட்சியில. பரம்பரை அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பாக்கு அப்புறம் புள்ள, புள்ளக்கு அப்புறம் பேரன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் ஏல விட்டு வச்சிருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் அரசியல் இடம் கிடையாதா? அந்த வேகம், அந்த கோபத்தின் மாற்றம் தான் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் கூத்தாடுது, 3ஆம் ஆண்டு விழால கூத்தாடுது. நாங்களா போயிட்டு கலைஞர் சமாதியில முரசொலி வச்சுட்டு காஃபி வச்சுட்டு சங்க சக்கான்னு பண்ணோம். கூத்தாடி 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 யார் கூத்தாடி? விமர்சனம் பண்ண வழி தெரியாம, கேள்வி கேட்க நெறி தெரியாம கூத்தாடின்னு மட்டும் சொல்லி ஓரங்கட்ட நினைக்க முடியும்னா நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இன்றில்லையல் என்றும் இல்லை. தாவேக்கா இல்லாம மாற்றம் இல்லை, மாற்றம் நிச்சயம். 2026 கொடியேற்ற போகுது தாவேக்கா. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, நன்றி சகோதரர் அனந்தஜித் அவர்களே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு பாலமுரளிவர்மன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மேடையில் இருக்கின்ற அனைத்து கட்சி உறவுகள் அனைவருமே ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழர்களும் தமிழ்நாட்டு மக்களும் அதை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற கட்சிகளுக்கும் அந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகளுக்கும் எப்போதுமே தேர்தல் மட்டுமே கருத்தில் இருக்கிறது என்பதுதான் இவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. ஆனால் நாம் தமிழருக்கு தேர்தல் எங்கே நடக்கிறது? எங்கள் தேசத்தில் நடக்கிறது. எனவே தேர்தலை காட்டிலும் நாங்கள் தேசத்தை நேசிக்கிறவர்கள். இந்த தேசத்தை நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்து எந்த நிலையில் வைத்திருக்கிறீர்கள் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அரசியலை அணுகுகிறோம். அரசியல் என்பது எங்களுக்கு நகைச்சுவை அல்ல. அரசியலை வைத்து நாங்கள் நகைச்சுவை செய்பவர்கள் அல்ல. அரசியல் என்று வந்த போதே உங்களுக்கு தேர்தலும் முதலமைச்சர் பதவியும் அமைச்சர் பதவியும் சட்டமன்ற உறுப்பினர் என்பது மட்டும்தான் நினைவுக்கு வருகிறது. ஆனால் அப்படி நீங்கள் நல்லாட்சி நீங்கள் தொடர்ந்து செய்திருந்தால் உங்களுக்கு ஏன் இத்தனை கட்சி கூட்டணி தேவைப்படுகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சியை செய்திருந்தால் ஏன் அதிமுக உருவாகிறது? அதிமுக தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலோ, மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலோ, அடுத்து வந்த ஐயா மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலோ நல்ல ஆட்சியை தொடர்ந்திருந்தால் ஏன் திமுக மீண்டும் புத்துயிர் பெறுகிறது? தேர்தலிலே நீங்கள் ஒன்றை சரியாக உள்வாங்கியிருக்க என்று நன்கு நம்புகிறேன். என்றைக்குமே இந்த கட்சியின் ஆட்சி, இந்த தலைமையின் ஆட்சி எங்களுக்கு வேண்டும் என்று யாரும் உங்களை தேர்ந்தெடுத்ததே இல்லை. எங்களை ஆண்ட இந்த கட்சி வேண்டாம் என்பதற்காக ஏற்கனவே வீட்டிற்கு அனுப்பப்பட்ட அந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தேர்தல் என்பது உங்களுடைய லாபம் அல்ல, உங்களுடைய நன்மை அல்ல, இந்த நாட்டின் நன்மை, இந்த மக்களின் நன்மை. நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சி அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான அடையாளம். இந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்குமான கட்சி. கன்னியாகுமரியிலிருந்து மலையை வெட்டி கேரளாவுக்கு எடுத்து செல்வதற்காக
நீங்கள் சாலைகளை விரிவாக்க வேண்டும் என்று ஒரு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் பேசினாரு. விபத்து நடக்கிறது, அந்த சாலை விரிவாக்க வேண்டும். எதற்காக? கன்னியாகுமரி சுற்றி இருக்கின்ற மலைகளை வெட்டி உடனடியாக விரைவாக கேரளாவுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இதற்கு ஒரு அமைச்சரா? கேரளாவில் மழை இல்லையா? ஏன் அவன் வெட்டுவதில்லை? உங்களுக்கு தேர்தல், உங்களுக்கு பதவி, உங்களுக்கு பணம், உங்களுக்கு கொள்ளை, உங்களுக்கு கொள்கை இல்லை. ஆனால் கேரளாவில் ஆள்பவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த மண்ணின் மைந்தன் அங்கே ஆள்கிறார். அவர்களும் அரசியல்வாதிகள் தான். அவர்களும் தேர்தல் மன்றத்துக்கு செல்கிறார்கள், அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார்கள், அமைச்சர்கள் ஆகிறார்கள். ஆனால் அவனால் அந்த மண்ணை நேசிக்க முடிகிறது. ஏன் உங்களால் முடியவில்லை? பொருந்தா கூட்டணி ஏன் என்று சொன்னேன். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது மரியாதைக்குரிய பெரியவர் பக்தவத்சலம் அவர்கள் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் விஷக்கிருமி பரவிவிட்டது என்றார். தமிழ்நாட்டில் விஷக்கிருமி பரவிவிட்டது என்று எதை சொன்னார்? திமுகவை சொன்னார். விஷக்கிருமி பரவுவதற்கு யார் காரணம்? காங்கிரஸ். இப்போது அந்த காங்கிரசும் விஷக்கிருமியும் சேர்ந்து இருக்கின்றது கூட்டணி. இது எப்படி கூட்டணி? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்று திமுகவுக்கு. எதில் மாற்று? மரியாதைக்குரிய கனிமொழி அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், அதிமுக ஆட்சியிலே டாஸ்மாக் விற்பனையிலே தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள் என்று சொன்னார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது டாஸ்மாகில் விற்கப்படுவதெல்லாம் தேவபானமாக இருக்கிறதா? அது உயிரை குடிக்கவில்லையா? அது குடிக்கவில்லையா? தமிழனை உழைக்க முடியாதவனாக குடி நோயாளியாக மாற்றியது இந்த 60 ஆண்டு காலமாக இவர்கள் செய்த ஆட்சி, இந்த 2 கட்சியின் ஆட்சி. தூய சக்தி என்று சொல்கிறார் தம்பி கூட குறிப்பிட்டார். ஒரு செய்தியாளரின் அலறல் இன்னும் நம் காதுகளில் ஒலிக்கிறது. ஒரு செய்தியாளரின் அலறல். செய்தியாளர்களுக்கே பாதுகாப்பில்லை, ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பில்லை. இந்த ஆட்சியில் அரசு கல்லூரியிலே ஒரு பெண் பாலிய வன்புணர்வுக்கு செய்யப்படுகிறாள். மத்திய தொழில்நுட்ப கல்லூரியிலே பீகார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். குடும்பமே சேர்ந்து பாலிய வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த பெண். அந்த நிலையில் தன்னுடைய கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் ஒரு கட்சியின் தலைமை திரைப்படத்துறையிலிருந்து வந்தார். அவர் சிறந்த நடனம் ஆட தெரிந்தவர். ஆனால் இந்த நாட்டில் என் மக்கள் அலறிக் கொண்டிருக்கிறார்களே, உன்னால் எப்படி நடனம் ஆட முடிகிறது? அப்ப அரசியல் என்றால் நீங்கள் என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் திராவிடம் தவறு என்று சொல்கிறீர்கள், தீய சக்தி என்று திமுகவை சொல்கிறீர்கள், அதிமுக ஊழல் சக்தி என்று சொன்னீர்கள். அங்கே 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த, போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த, வனத்துறை அமைச்சராக வாச்சாத்தி மக்களுக்கு வில்லனாக இருந்த செங்கோ இட்டையன் எப்படி உங்களுக்கு தூய சக்தியான? எப்படியான? உங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. எதுல? மக்களை ஏமாற்றுவதில்லையா? எதுல மக்களை இதை போல ஏமாற்றுவதில்லையா? நெஞ்சில் குடியிருக்கும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உங்களை தேடி வந்தால், அன்பு மிகுதியால் ஓடி வந்தால் கிரீஸை தடவுகிறீர்கள், வரக்கூடாது என்று தடுக்கிறீர்கள், மேடையில் ஏறுபவனை தூக்கி எறிகிறீர்கள். இது என்னடா நெஞ்சில குடியிருக்கிறது? அரசியல் என்ன? நாங்க பேசுறது எல்லாரும் சொல்றாங்க, நீங்க எம்எல்ஏ ஆகல, உங்க அக்கறைக்கு நன்றி. தேர்தல் என்பது, அரசியல் என்பது வெறும் எம்எல்ஏ ஆகிறது இல்ல. அண்ணன் திருமாவளவன் எம்பி ஆனா ஏன் ராஜபக்சே பார்க்க போனீங்க? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இனப்படுகொலை என்று சொன்னீர்கள் அண்ணா. 2009 வரை நாங்களும் உங்களோடு திடலில் இருந்தோம்னா. ஆனால் அடுத்த வாரமே போய் தீவு திடலே அன்னை சோனியா காந்தி என்று சொன்னீர்கள் அண்ணா. ஏன்னா இலங்கைக்கு போனீங்க? அவர் கொடுத்த பரிசு பொருளை வாங்கினீங்கன்னு கேட்டா, நான் நாடாளுமன்ற உறுப்பினர், எனக்கு வேறு வழி இல்லை, இந்திய அரசு சொல்கிறது, இதுதான் எம்பி, இதுதான் எம்எல்ஏ. இது எதுக்கு? அரசியலை நீங்க தவறா கற்பித்திருக்க மக்களுக்கு. அதிமுக பாஜக கூட்டணி வெளிப்படையா வச்சிருக்கு, திமுக மறைமுகமா வச்சிருக்கு. தம்பி சொன்னது போல வெள்ளை குடையின் விற்பனை அதிகரித்தது எப்போது? அதன் விலை எகிரியது எப்போது? அதனால நாங்கள் தேர்தலுக்கானவர்கள், இந்த தேசத்துக்கானவர்கள், இந்த மக்களுக்கானவர்கள். நாம் தமிழர் வெல்வான் விவசாயி என்பது ஒரு சின்னம் அல்ல. விவசாயி சின்னம் என்பதால் நாங்கள் பேசவில்லை. விவசாயி தான் பசி எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வம். அந்த தெய்வத்தை ஆகாத எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். நாங்கள் எங்களுடைய புலிக்கொடி கோட்டையிலே இன்று இல்லை என்றாலும் உறுதியாக பறக்கும். நாம் தமிழர். நன்றி அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்களே. கரெக்டான ஒரு திருக்குறளை அவராவது சொல்லிருக்கிறாரு, அதுக்காக ஒரு பாராட்டணும், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் CR சரஸ்வதி அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன்.
சகோதரர் விஜய் அவர்கள் இப்போ சமீப காலமாக அவரும் அவரை சேர்ந்தவர்களும் சரி, நானும் டிவிலையும் பார்க்குறேன், மேடையிலையும் பார்க்குறேன், 30 வருடமாக உழைத்தவன் நான். நிச்சயமாக உழைச்சிங்க விஜய், 30 வருடமாக சினிமாவில் இருந்தீங்க, உழைச்சிங்க. நாங்கள் யாரும் இல்லைன்னு சொல்லலை, நானும் சினிமாவிலேருந்து வந்ததுனால சொல்கிறேன். இப்போ நடிக்க போகிறவங்க நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு சீன் முடிஞ்சு அந்த ஷார்ட் முடிஞ்சவொடனே வந்து உட்காந்து நாங்கள் பாட்டு சேரை போட்டு அரட்டை அடிச்சிட்டு இருப்போம். இப்போ அதுவும் இல்லாமல் கேரவன் வந்ததுக்கப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இணையாக கேரவன் வந்ததுனால பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே வெயில் தன் மேலே படக்கூடாதுன்னு கேரவனில் போய் உட்காந்துருவாங்க, மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும். ஆனால் உண்மையான உழைப்பாளிகள் யார் தெரியுமா? டெக்னீஷியன்ஸ் தான் மிஸ்டர் விஜய். உண்மையான உழைப்பாளிகள் டெக்னீஷியன்ஸ் தான். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி இத்தனை கேமராமேனு வந்து மத்தியானமே அவங்க வந்திருப்பாங்க, கேமராவை வச்சு லைட்டை சரி பண்ணி மேடையை சரி பண்ணி. சினிமாவிலையும் அப்படித்தான், ஒவ்வொரு டெக்னீஷியன் உழைப்பு தான் சினிமா. அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் கூட அப்படிதான் உழைச்சாங்க மேடம். அவங்க எப்பவுமே சொன்னது இல்லையே, நான் உழைச்சேன். எப்போ தலைவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரா, அம்மா சொல்லியிருக்காங்களா, நான் உழைப்பை விட்டுட்டு வந்தேன், கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்கி விட்டுட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, சந்தோஷம். முதல்ல இந்த ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருங்க ப்ளீஸ் விஜய், தயவு செஞ்சு. நான் கூட ஷோக்கா விளம்பரம் பார்த்தோன்னு நினச்சேன், தந்தி டிவியால் வாங்க முடியாத இன்டர்வியூவை NDTV வாங்கிட்டாங்க பாருங்க, விஜயோட இன்டர்வியூ இங்கிலீஷில் மாசாக வரப்போகுதுன்னு பார்த்தேன். என்ன நடந்ததுன்னு தெரியல, 2 நாள் நானும் தேடுறேன், இன்டர்வியூவே காணும். திடீர்னு பார்த்தா NDTVயோட ஒரு ரிப்போர்ட்ரு இன்னொரு ரிப்போர்ட்டரோட பேட்டி கொடுத்துட்ருக்கார். See what happened that day? I went to Vijay's house. It's a beautiful house. He gave me coffee. He gave me tea. இது என்னங்க இன்டர்வியூ? எல்லாரையுமே கையாள தெரிய வேண்டும். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர் தான் மக்களுடைய பிரச்சனையை பேச முடியும், களத்தில் நிற்க முடியும். எம்ஜிஆரோட ஒப்பிட்டு செங்கோடன் பேசுகிறாரு. நான் கேட்குறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் நடிக்கிற காலத்தில் எவ்வளோ வாரி வழங்கியவர். அதே போல் அவர் முதலமைச்சர் ஆயிட்டார். அப்போ ஒரு ஏழை, ஒரு ரொம்ப ஏழை, தெருவில் காய்கறி கடை போட்டு வியாபாரம் பண்ணுறவர், தன் பொண்ணுக்கு கல்யாணம், எம்ஜிஆரோட வெறி பிடிச்ச ரசிங்க, தன் பொண்ணுக்கு கல்யாணம். அப்போ சிஎம் எம்ஜிஆர் நம்ம வீட்டில் போய் பத்திரிக்கையெல்லாம் வைக்க முடியாதுன்ட்டு ஒரு போஸ்ட்டில் அந்த கார்டை அனுப்பிச்சி விட்டார், சின்ன மஞ்சள் பத்திரிக்கை அனுப்பிச்சி விட்டாச்சு. கல்யாணத்தன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு யாரும் ஞாபகப்படுத்தலை இந்த மாதிரி கல்யாணம் இருக்குதுன்னு. அவங்க செக்ரட்டரிட்டு கிளம்பிட்டார். சரியான மழை அன்னைக்கு. காரில் ஏறி டைரியை பார்க்கும்போது இந்த ஏழையோட தொண்டனுடைய கல்யாணம்னு, அது தாம்பரம் தாண்டி. உடனே தன் செக்ரட்டரியை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நம்ம இந்த கல்யாணத்துக்கு போகிறோம். ஐயா இல்லையா, நல்ல மழை பெய்யுது, செக்ரட்டரியேட்டில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, நம்ம வேணால் இன்னொரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அவரை பார்த்துடலான். இல்லை அந்த தொண்டை நான் வருவேன் நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் அம்பாசிடர் இந்த மாதிரி 4 ட்ராக்கெல்லாம் 3 ட்ராக்லாம் கிடையாது, சிங்கிள் ரோடு. கொற்ற மழையில் தாம்பரம் வரைக்கும் போயிட்டார். அந்த கிராமத்துக்குள்ளே போக முடியல, சேரும் சகதியுமாக இருக்குது. ஒரு முதலமைச்சர், மன்னாதி மன்னனாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், சினிமாவில் கோலோச்சிய மிகப்பெரிய ஹீரோ என்ன பண்ணார் தெரியுமா? வேஷ்டியை மடித்து கட்டி அந்த சேத்துல இறங்கி நடந்து அந்த ஏழை தொண்டன் வீட்டுக்கு போய் அந்த தாலியை எடுத்து கொடுத்து, என்னை நம்பி என் ஏழை தொண்டனை நான் எந்த நாளும் ஏமாற்ற மாட்டேன்னு சொன்னவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நீங்கள் கரூருக்கே போய் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க முடியாமல் உங்கள் வீட்டுக்கு வர வச்சு பார்த்துட்டு எம்ஜிஆரோட எப்படிங்க ஒப்பிட முடியும்? முதல்ல ஏங்க நேற்று பார்க்குறேன், அவர் வீட்டில் இருந்து அந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த காம்பவுண்டில் தான் அவங்க ஆஃபீஸ், தம்பிக்கு தெரியும். அந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த காம்பவுண்டுக்கு காரில் போவீங்களா? அந்த கேட்டு வழியாக வெளியே வந்து இந்த கேட்டுக்குள்ளே காரா? அப்புறம் எப்படிங்க நீங்கள் புரட்சி தலைவரோடைய அந்த பேரை ஒப்பிட முடியும்? ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்களே, உங்கள் பக்கத்தில் புரட்சி தலைவரோட ஒப்பிடக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். கரெக்டா மேம்? நாங்களெல்லாம் அம்மாவுடைய பிள்ளைகள்ங்க. நாங்கள் ஒப்பிடல, புரட்சி தலைவருடைய பிள்ளைகள், அம்மாவுடைய பிள்ளைகள். அது மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களும் சரி, எங்கள் டிடி தினகரன் அவர்களும் சரி, நாங்களும் அம்மாவுடைய பிள்ளைகள், ஒரே குடும்பம் ஒரே பிள்ளைகள், அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறோம், குடும்பத்தில் சொல்லிடுங்க. எம்ஜிஆருக்கு பிறகு எடப்பாடியார் தான் சொல்லிடுங்களேன் ஒரு முறை. இந்த வீடியோ கட் பண்ணி அவருக்கு அனுப்பிடுவாங்க. இல்லை அவருக்கே தெரியும். அவரே என்ன சொல்லுவார்னா, எம்ஜிஆரோட ஆட்சி வரணும்னு தான் மரியாதைக்குரிய எடப்பாடியே இப்போ சொல்லிட்டு இருக்கு. அதைத்தாங்க நாங்களும் சொல்கிறோம். இப்போ புகழேந்தி பார்சல் அமிச்சாராமே, அவர் கேட்டார். இல்லை அதுதான், அதை தான் சொல்ல வரேன். தம்பி பார்த்திபன் ரொம்ப ஒரு வார்த்தை கேட்டார், தூக்கு கயிறு ரெடியாக இருக்கான்னு. ஏங்க அந்த வைகோன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா, இருக்காருல்ல இப்போ உங்க கூட. அப்படி ஒரு பேச்சை என் வாழ்க்கையில் நான் அசந்து போய் தான் அந்த கட்சியில் முதல்ல சேர்ந்தேன். சே, மரியாதைக்குரிய கலைஞர் இப்படியெல்லாம் திட்டுறதுக்கு நாட்டில் ஆள் இருக்கா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுனதில்லை, அம்மா கூட அப்படி பேசுனதில்லை. என்ன பேசுவார்? நாங்களாவது தூக்கு கயிறு தாங்க சொன்னோம். அவர் சொன்னதெல்லாம் சொன்னால் 1 மணி நேரம் கூட பத்தாது. அதன் பிறகு இந்த செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் எங்கள் கூட இருந்தார். அவரை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் கரூரில் போய் சொன்னார்.
இங்கே செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு, ஊழலுக்கு வித்திட்டவர் அவர் தான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அந்த அடுத்த நிமிஷம் நாங்கள் அவரை பிடித்து ஜெயிலில் வைப்பது தான் எங்களுடைய முதல் கடமை என்று சொன்னவர் இன்றைக்கு தியாகியாக அவரை போய் ஜெயில் வாசலில் மாண்புமிகு முதலமைச்சரே வரவேற்கிறாரு. அதை விட வாங்க தூக்கு கயிறில் தொங்குறோன்னு சொன்னது பெரிய கஷ்டமாக போச்சு. சொல்லுங்கள் என் தம்பி அவர்களே. நாங்கள் இத்தனை தேர்தலில் ஜெயிச்சோன்னு என் தம்பி பரந்தாமன் பட்டியல் போட்டார். சந்தோஷம். கூட்டணியில் ஜெயிச்சோன்னார். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அதிமுகவுக்கு ஒரு வரலாறு உண்டுங்க. எந்த கூட்டணியும் இல்லாமல் 2014லும் 2016லும் தனியாக நின்று ஜெயித்த வரலாறு எங்கள் அதிமுகவுக்கு உண்டு. கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கவும் செய்வோம், கூட்டணியுடன் ஜெயிக்கவும் செய்வோம். முடிக்கும் முன் நாம் தமிழர் கட்சி தம்பிக்கு சொல்லிக்கிறேன் சொன்னார், எங்களுக்கு எம்எல்ஏ தேவையில்லைங்க. நான் அப்புறம் ஏங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறீங்க? 234 தொகுதியில் எதுக்கு கேண்டிடேட்டை தேடுறீங்க? ஆசை இருக்குது, ஆனால் நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பதில் யாருக்கு அட்வான்டேஜ்னால் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இங்கே நடைபெறும் தேர்தலில் தமிழக மக்களுக்கு அட்வான்டேஜாக அந்த தேர்தல் இருக்கும். அம்மாவுடைய திட்டங்களை கொண்டு வர அந்த கூட்டணி வெற்றி பெற்று அம்மாவுடைய திட்டங்கள் மறுபடியும் கொண்டு வரும். பெண்களுக்கு பாதுகாப்பாக ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கி தரும். கண்டிப்பாக மீண்டும் அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்பதுதான் எங்கள் டிடிவி சாருடைய குரலும் எங்கள் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி அவர்கள் குரலும். ஒரே குரல், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்பது நிச்சயமாக தமிழக மக்கள் எங்களுக்கு துணையாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பினை இந்த அட்வான்டேஜை எனக்கு கொடுத்த நம்முடைய தந்தி டிவிக்கு சொல்லி, நிச்சயமாக நீங்கள் கொடுத்துருக்க இந்த அட்வான்டேஜ் எங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அட்வான்டேஜாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம் சிஆர் சரஸ்வதி அவர்களே. முழுசா பழைய அதிமுக சரஸ்வதியாவே மாறி அதே மாதிரியான அவர்களுடைய பேச்சை பார்க்க முடிஞ்சது. நன்றி மேடம். அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அலீம் அல் புகாரி அவர்களை மீண்டும் பேச அழைக்கின்றேன். பரமசிவம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எதிர்பார்க்காதவர்கள் எல்லாம் இந்த கூட்டணியில் வந்து சேர்ந்தார்கள். உண்மைதான் அது. அப்படிதான் டிடி வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இவ்வளோ தூரம் பேசிட்டாரு, இவர் எப்படி வந்து சேருவார் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பார்க்காதவர்கள் எல்லாம் இந்த கூட்டணியில் வந்து சேர்ந்தார்கள். அப்புறம் அவர் இன்னொன்று சொன்னார், என்னைக்காவது மாநில உரிமைகளில் பிரச்சனையா சொல்லுங்கள், நான் எதிர்க்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் என்று சொன்னார். நான் இதே மேடையில் அவரிடத்தில் கேட்கிறேன், எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் எதிர்த்திருக்கிறார் இதுவரை இதே என்டிஏ கூட்டணியை, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை மாநில உரிமைகள் சார்பாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் எதிர்த்திருக்கிறார்? நீட்டில் எதிர்த்தாரா? உதயமின் திட்டத்தில் எதிர்த்தாரா? எந்த விஷயத்தில் எதிர்த்தார்? மாநில உரிமைகளில் எந்த விஷயத்தில் எதிர்த்தார்? இடைப்பட்ட காலத்தில் இந்த கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் சப்போர்ட் பண்ணல. அப்போ மட்டும் ஒரு இஸ்லாமிய மேடையில் ஏறி சிஏஏக்கு நான் வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அது இல்லாத நேரத்தில் எந்த மாநில உரிமை விஷயத்தில் அவர் இப்படி எதிர்த்தார் என்பது அவர் தான் தெளிவுபடுத்த வேண்டும். இதுவரைக்கும் அப்படி எதிலுமே எதிர்க்காதவர் தான் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். நம்ம ஆனந்தஜித் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார். காம்ப்ரமைஸு, ஈடி கிட்ட வரும்போது கூட அவர் என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு நான் நினச்சிக்கிறேன். பாசிச பாஜகன்னு சொல்லும்போது அந்த சீரியஸ்னஸை வந்து மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் புரிந்து கொள்ளாததை போலத்தான் இவரும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு கொடை, ஒரு ஈடி ரைடு வந்து இவங்க டெல்லிக்கு போயிட்டு வர்றாங்க. அப்புறம் வந்து சனாதன விஷயத்தில் என்ன? சனாதனம் விஷயத்தில் அவர் பேசியது வேற, ஒரு கொள்கையை எதிர்த்து பேசினார். ஆனால் he is calling for genocide against 80% Hindus என்று ஒரு பொய்யான செய்தியை பரப்பி இந்தியா முழுக்க வழக்கு வாங்கினாலும் அடுத்த நாளே எடுத்த நிலைப்பாட்டின் மீது உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்ல தெரிந்த தெம்பு கொண்டவராக உதயநிதி ஸ்டாலின் இருந்தார். எடுத்த என்ன கொள்கை? சனாதனத்துக்கு எதிரான என்னுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னார். உறுதியா நிக்கிறேன். இதையே கேட்கிறேன் விஜய் அவர்களிடத்திலே, நீங்க வெளியே வாங்க. என் ஜனநாயகம், நீங்க மக்கள் கருத்தெல்லாம் பேசாதீங்க. என் ஜனநாயகன் திரைப்படத்தை எதிர்த்தது இவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஆதவர்ஜன் இடையில பேசும்போது சொன்னார். ஆமா, உதயநிதி ஸ்டாலினுக்கு பிரச்சனை இருக்கு, ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவருக்கும் இருக்கிறது. பத்தாக்குறைக்கு பாசிச பாஜக தான் என்னுடைய திரைப்படத்துக்கு தடையாக இருக்கிறது என்று ஒற்றை வார்த்தையை பேச சொல்லுங்கள். விஜய் எதுக்கு சொல்றோம்? சனாதனத்தை எதிர்க்கிறதும் பாசிசத்தை எதிர்க்கிறதும் சீரியஸ்னஸே புரிஞ்சுக்காம பேசுறாங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி பேசினார். திருப்பரங்குன்றம் இஷ்யூல இருக்கக்கூடிய கலெக்டர்ஸ் சாதாரண கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ், அவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல. அவர்களுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து அந்த நிலையை தான் எடுக்கணும். இது ரொம்ப இலகுவான புரிதல். இது அரசு என்ன நிலைப்பாடு? நான் என்ன கேட்கிறேன், ஒரு இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்து we are ready to face the consequences ன்னு சொல்லி ஜட்ஜி ஜிஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பை எடுத்து 32வது பாயிண்ட்ல பாருங்க. அவர் என்ன கேட்கிறாரு? டு மை சர்ப்ரைஸ்
தர்கா கமிட்டி அண்ட் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் ஆர் ஆன் த சேம் பேஜ் அப்படிங்கிறார். நியாயமா ஒரு நீதிபதி இதை பாராட்டணும். நியாயமாக சமத்துவத்தை, சமூக நீதியை விரும்பக்கூடிய ஒரு நீதிபதி அதை ஏற்றிருக்க வேண்டும், வரவேற்றிருக்க வேண்டும். அதற்கு எதிராக ஒரு நீதிபதியே தீர்ப்பு சொன்னால் கூட இந்த அரசு அதற்கு எதிராக உறுதியாக நிற்கும் என்று காட்டியவர் நம்முடைய முதல்வர். சீரியஸா புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ ஒன்று சொல்றேன், நான் ஏன் அண்ணன் விஜய் நல்ல நடிகரா பார்க்கிறேன், நல்ல அரசியல் தலைவரா பார்க்கல அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய் அவர்களுக்கும் திருப்பரங்குன்ற இஷ்யூல உங்களுடைய நிலைப்பாடு என்ன தெளிவுபடுத்துங்க பார்ப்போம். இட் இஸ் an open challenge. தெளிவுபடுத்துங்க பார்ப்போம். பேச வேணாம்னு நினைச்சிருக்கலாம் அப்படிங்கிறார். யாரு? பேச வேணாம்னு நினைச்சிருக்கலாம். அப்ப கூட உறுதியா தெரியல அவருக்கு. அண்ணன் நீங்க விஜயை பத்தி இவ்வளோ அடுக்குறீங்களே, இதெல்லாம் ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்திக்கு தெரிய மாட்டேங்குது? பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய மாநில தலைவர் புகாரே கொடுத்திருக்காரு. தேசிய கட்சி தாமதமாகும். ஆனால் கூட்டணியுடைய ஸ்டேட்டஸ் கோ என்ன? அவர் அண்ணன் சீமான் கட்சியிலேருந்து அண்ணன் பேசினாரு, இப்படி திமுக கரெக்டாக பண்ணியிருந்தா ஏன் அதிமுக உருவானது? ரொம்ப வேலிடான கொஸ்டின். அவங்களாம் ஆட்சியை பிடிச்சி ஆட்சிக்கு எதிராக வந்தாங்க. அண்ணன் சீமான் கரெக்டாக இருந்தால் ஏன் ராஜீவ்காந்தி வெளியே வந்தார்? அண்ணன் சீமான் சரியா இருந்தா ஏன் கல்யாண சுந்தர வெளியே வந்து அதிமுக போனார்? அண்ணன் சீமான் சரியா இருந்தா ஏன் காளியம்மாள் பிசுறானாங்க? இப்போ இத்தனைக்கும் ஆட்சிக்கு வரல, இன்னும் பயிற்சியில தான் இருக்கிறோம். பயிற்சியில் இருக்கும் பொழுதே, ஏனென்றால் நாம் தமிழர் கேடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். நல்ல போராளி தம்பிகள், சீரியஸாகவே நல்ல ஒரு போர்க்குணம் கொண்டவர்கள். பல தோல்விகளுக்கும் தோண்டுதலுக்கும் தாண்டி வர்றாங்க. ஆனால் ஒன்றை சொன்னார், அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ராஜபக்சேவை போய் சந்தித்ததே தவறு என்று சொன்னால், டாக்டர் பால் நியூமேன் நாம் தமிழர் கட்சியினுடைய அவங்க அந்த சுனந்தா இருக்காங்க இல்லையா, அவங்க போடுறாங்க, எங்களுடைய கட்சி சார்பாக போனாங்க. சுனந்தா தாமரை செல்வன், ஸ்டேட் பிரசிடென்ட் ஐடி விங், அவங்க போடுறாங்க, எங்கள் கட்சி சார்பாக டப்ளினில் நடந்த ட்ரிபுனலில், ஐநாவுடைய ட்ரிபுனலில் எங்கள் கட்சி சார்பாக அவர் பேசினார் அப்படின்னு போட்டு அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க. அதில் நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு, விடுதலை புலிகளை பற்றி நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு டாக்டர் பால் நியூமன் சொல்கிறார், The panel found credible allegations which proven indicate that a wide range of serious violations of international humanitarian law and international human rights law were committed both by the government of Sri Lanka and LTTE. மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டது விடுதலை புலிகள் அமைப்பு என்று சொன்னது நாம் தமிழர். ஆச்சரியமா இருக்குல்ல? பொய்யா? காட்டவா? பொய்யா? நான் என்ன சீமானா? என் பேர் என்ன சீமானா? இல்ல என் பேர் என்ன சீமானா? என்ன History and highlights of the UN expert panel report, Dr. Paul Newman, 2015, LCRT, Volume 3, Issue 3, August 2015. Okay. ஆனா human rights violation பண்ணிருக்காங்க. 3,30,000 பொதுமக்களை, போர் நேரத்தில் 3,30,000 பொதுமக்களை தன்னுடைய பாதுகாப்பிற்காக அடைத்து வைத்து அவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தது விடுதலை புலிகள் என்று சொன்னது நாம் தமிழருடைய டாக்டர் பால் நியூமன். நீங்க யார் உண்மையா இருந்தீங்க? ராஜபக்சே கிட்ட கை குலுக்குனது குத்தம்னா இப்படி ஒரு ரெக்கார்டை போட்டு அவர் உங்களுடைய ஸ்பேஸ்ல வர வச்சு NTK அபிஷியல் ஐடி விங்ல பேச வச்சு அவர்தான் எங்களுக்கு சார்பாக ஆஜரானார் என்று சொன்னது என்ன நியாயம்? வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி திரு அலிம் புகாரி அவர்களே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிறைவாக டாக்டர் பரமசிவன் அவர்களை மீண்டும் பேச அன்போடு அழைக்கின்றேன். சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் இந்த ரிப்போர்ட்டரை பற்றி சொன்னார். அவர் தினமலர் கருத்து கணிப்பு, ஸ்பைக் டிவி, நியூஸ் 7 கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கல போல தெரியுது. நிச்சயமாக அவருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அடுத்து யார் முதல்வர் என்பதிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முந்துகிறார், யார் ஆட்சி அமைப்பார் என்பதிலே அதிமுக முந்துகிறது போன்ற கருத்து கணிப்புகளையும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். ஸோ ரெண்டாவது இந்த தோல்வி கேட்டார். எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இவ்வளோ சதவீதம் இருக்குன்னு நான் சொன்னேன். அவர் எந்த வெற்றியுமே பெறலை அப்படின்னு சொன்னார். அவர் எப்போ வெற்றி பெறணுமோ அப்போ பெற்றார். இந்த ஆட்சிக்கு பங்கம் வந்தபோது நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு தேவையான வெற்றியை பெற்றார். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நம்முடைய காங்கிரஸ் அவர்கள் சொன்னார்கள், எப்படி எதிர்பாராதெல்லாம் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் இந்த கூட்டணி சேர்றதுல மிகப்பெரிய ஆச்சரியமே எனக்கு என்னென்னா, காங்கிரஸ் எப்படி திமுகவோட சேர்ந்துருந்தாங்க. இந்திரா காந்தி அம்மையாரை இதைவிட மோசமாக யாரும் கொச்சைப்படுத்த முடியாது. அந்த வார்த்தையை சொல்கிறது கூட நான் யோசிக்கிறேன். அவங்களோட கூட்டணியில் இருக்கீங்க. நீங்கள் கேட்டீங்க எதில் எதிர்த்தா, ஏதாவது ஒரு மத்திய அரசு எதிர்த்திருக்காரா? ஜஸ்ட் 20 மினிட்ஸ் நாமக்கல் மாளிகையில்
அமைச்சரவை கூட்டத்தை முடித்து இந்த புதிய கல்விக் கொள்கை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் சொன்ன உதய மின் திட்டத்துக்கு 3 கண்டிஷன் போட்டு விவசாயிகளுடைய இலவச மின்சாரம் தடைபடக்கூடாது, ஓகேவா? மின்சார வாரியத்தினுடைய கடனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஓகேவா? மின் மீட்டர் மாற்றதை கட்டாயமாக்கக்கூடாது, ஓகேவா? 3க்கும் மத்திய அரசை ஓகே சொல்ல வச்சதுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டோம். அதுதான் மின்மிகை. தமிழ்நாட்டுடைய உரிமை எல்லாத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்தீங்க சார். ஜல்லிக்கட்டு உரிமையை விட்டு கொடுத்தீங்க, நீங்கள் தான் எடுத்தீங்க. அதை மீட்டு கொண்டு வந்தது அதிமுக. இன்னைக்கு அந்த எடப்பாடியார் அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் அவர்களுக்கு காயமுற்றா 2 லட்சம், காலை இறந்தா 10 லட்சம் இப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எந்த உரிமையை நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம்? என்ன உரிமை நீங்கள் விட்டு கொடுத்தீர்களோ அதை மீட்டிருக்கோம். நீட் சொல்கிறீங்களே சார், நீங்கள் என்ன அதாவது நீட்டை பற்றி நாங்கள் பேசக்கூடாது அதிமுக. அதில் பயனடைந்த 6000 மருத்துவர்கள்ட்ட கேளுங்க சார். நீட்டை வைத்து அரசியல் செய்யாமல் 7.5% இடஒதுக்கீட்டு மூலம் 6000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நாங்கள் டாக்டர் ஆக்கிட்டோம். என்னை எங்கள் அப்பா கூலி தொழிலாளியினுடைய மகன் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு எங்கள் அப்பாவை டாக்டருடைய அப்பா வர்றாருன்னு சொல்கிறாங்க. அந்த சமுதாய மாற்றத்தை ஒரே திட்டத்தில் சோ கால்டு நீட் இஷ்யூவில் உருவாக்கியவர் அண்ணன் எடப்பாடியார் சார். ஹீ இஸ் அ பர்ஃபார்மர் சார். அவர் நடிகர் கிடையாதுங்க சார். அவருக்கு இந்த அரசியலாக பேசலாம் வராதுங்க சார். செயல்படக்கூடிய தலைவர், மூளையிலிருந்து திட்டம் தருபவர் அல்ல, இதயத்திலிருந்து திட்டம் தருகிற அம்மாவினுடைய எம்ஜிஆரினுடைய உண்மையான வழித்தோன்றல். அண்ணா சொன்ன மாதிரி எப்போ எதிர்க்கணுமோ அப்போ எதிர்க்கணும். மாநில உரிமை மீது கை வைத்தால் முதல் ஆளாக அவர்களுடைய சட்டையை பிடிக்கிற இயக்கமாக அதிமுக இருந்திருக்கிறது. திட்டங்கள் வேண்டும் என்கிற பொழுது நேரடியாக அதிகமாக என்ன ஸ்கீம்ஸ் வாங்க முடியுமோ அதை வாங்குறோம். 11 மெடிக்கல் காலேஜ் வருதுல வாங்க முடியுமா? இமேஜின் பண்ணி பாருங்க. எய்ம்ஸை இங்கே கொண்டு வர முடியுமா? 200 ஏக்கர் நிலம் கொடுத்தனால கொண்டு வந்தாங்க. அதனால வந்துருச்சா சார் எய்ம்ஸ்? சார் எய்ம்ஸ் ஏங்க எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, எய்ம்ஸ்லயும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கா? பாரதிய ஜனதாவும் அதிமுக இடம் கொடுத்துச்சு. பாரதிய ஜனதா ஆட்சியில நரேந்திர மோடிகள் கொடுத்துருக்காங்க. திறக்கிறதுக்காக எங்களுக்கு அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி. அதுக்காக பொறுமையா கட்டுறீங்களா நீங்க? ஆட்சி எடுக்கலங்க, அவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் கட்டணும். எடப்பாடியார் திறப்பார், உங்களை அழைப்பார், டோன்ட் வரிங்க. அண்ணன் அப்புறம் தோல்வியை பற்றி சொன்னாங்க. அதில் நான் ஒரு சின்ன டீட்டெயில் விட்டுட்டேன். நாங்கள் 10 தோல்வின்னு சொல்லி உங்கள் முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாங்கண்ணே. 13 தோல்வி பெற்றதை ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிடுறேன். 2011 அசெம்பிளி தோல்வி, 2011 திருச்சி இடைத்தேர்தல் தோல்வி, 2011 உள்ளாட்சி முழு தோல்வி, 2012 சங்கரன்கோயில் தோல்வி, 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தல், 2013 ஏற்காடு இடைத்தேர்தல் தோல்வி, 2014 ஆலந்தூர், 2014 எம்பி எலெக்ஷன் தோல்வி, 2015 ஸ்ரீரங்கம், 2015 ஆர்கே நகர் தோல்வி, 2016 அசெம்பிளி தோல்வி, 2016க்கு அப்புறம் 3 தொகுதி இடைத்தேர்தலில் தோல்வி, 2017 ஆர்கே நகர் தோல்வி. 13 தோல்வி. அப்புறம் வருஷக்கணக்கில் சொன்னால் 2 முறை 10 வருஷ தோல்வி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தபோது தொடர்ந்து 11 ஆண்டுகள் தோல்வி. புரட்சித் தலைவர் அம்மாவும் எடப்பாடியாரும் இருக்கும்போது 11 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை. ஆக தோல்வியை பற்றி பேசினா எல்லாருக்கும் வரலாறு இருக்கும். அதனால அதை நான் இதோடு நான் விட்டுறேன். டிஎம்கே ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கியமாக இருந்தது அரசு ஊழியர்களுடைய வாக்கு. நீங்கள் அண்ணன் பரந்தாமண்ணன் அவர்கள் தான் சொல்லணும். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், எந்த அரசு ஊழியராவது உங்களுக்கு இந்த முறை வாக்களிப்பார்களா என்பதை நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வகையில் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு கீ சப்போர்ட்டர்ஸாக இருந்தாங்க. அவர்களுடைய வாக்கு சதவீதம் உங்களுக்கு எப்படி குறைஞ்சிருக்குங்கிறத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். இன்றைக்கி போஸ்டல் ஓட்டு 80% வாங்கினீங்க. ஆனால் திமுக போஸ்டல் ஓட்டு 2021 தேர்தலில் 80%, 2024 அது 48% குறைஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் நிச்சயமாக 20% குறை. ஏன்னா இன்றைக்கு ஆசிரியர்கள் பழைய ஓய்வு திட்டத்தை எதிர்பார்த்தாங்க. நீங்கள் டாப்ஸ்ன்னு சொல்லி ஒரு புது ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. குறைந்தபட்சம் நீங்கள் அந்த கைட்லைனை ஒழுங்காக விட்டு ஒரு ஜீவோ விட்டுருந்தா கூட உங்களை மன்னிச்சிருப்பாங்க. விட்டுருக்க ஜீவோவில் எந்த கைட்லைனும் கிடையாது, எந்த கிளாரிஃபிகேஷனுமே இல்லாமல் ஒரு ஜீவோ. அந்த ஜீவோ விட்டதோடு இல்லாமல் ஒரு பாராட்டு விழா. யார் பாராட்டு விழா நடத்துகிறா? எல்லா சங்கங்களும் வர்றாங்களா? எல்லா ஆசிரியர்களும் வர்றாங்களா? சத்தியமாக இல்லை. அந்த இனிப்பு ஊட்டின சங்கம் மட்டும் வரப்போகுது. மற்றது பூரா திமுக நிர்வாகிகள் தான் அங்கே உட்கார போகிறாங்க. ஏற்பாட்டுக்கு செலவு திமுக அமைச்சர் கொடுக்க போகிறாங்க. அது வேற விஷயம். நான் ஏன் இதை வருத்தத்தோடு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வாக்களித்து வாழ்வளித்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் நீங்கள் எப்படி நீங்க வந்தா பழைய ஓய்வு திட்டம் வந்துரும், நீங்க வந்தா ஓல்டு பென்ஷன் 100%. அதாவது ஆசிரியர்களுக்கு மனநிறைவான, அவர்களுக்கு இந்த டாப்ஸில் இருந்தோ இல்லை இதை விட அப்கிரேட் பண்ணி அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அண்ணன் எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக பெறுவார். பொய் சொல்லி ஏமாத்துற பழக்கம் எங்களுக்கு இல்லை. விஜய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே நிறைய விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. நானும் சொல்லிடுறேன் பிரதர், நானும் விஜய் ஃபேன் தாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லைங்க. எம்ஜிஆர் போல் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. எம்ஜிஆருக்கு கூடுனது போல் எங்களுக்கு கூட்டம் கூடுது, ரசிகர்கள் அப்படித்தான் கூடுவாங்க. ஆனால் நான் பணிவோடு சொல்லுகிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் பயணம் நீண்ட நெடியது. அவர் ஒரு இயக்கத்திலே 15 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்திருக்கிறார். அந்த இயக்கத்திற்கான கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருக்கிறார். இந்த மின்னொளியிலே அவருடைய பொன்னுடலை வருத்தி திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தையும் அந்த இரட்டை வண்ண கொடியையும் காண்பிச்சு உழைச்சார். பொருளாளர் ஆனார், எம்எல்ஏ ஆனார், எம்எல்சி ஆனார். பிறகு ஆட்சியில் இருக்கிற திமுகவை எதிர்த்து தனி கட்சி தொடங்கினார். அவர் வெற்றி பெறுவதற்கே
72 கட்சி தொடங்கி 77 தான் முதலமைச்சர். 5 வருஷம் காத்திருந்தார். அவருக்கே 5 வருஷங்கிறப்ப ஏன் இந்த அவசரம்? பொறுமையாக இருக்கலாம். முதல்ல உங்கள் அரிதாரத்தை கலைத்து விட்டு அடித்தட்டு மக்களோடு இறங்கி வாங்க. அக்கா சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு காரு? களத்தில் நின்று வாங்க. எடப்பாடியார் என்கிற ஆளுமையை உங்களுக்கு வாக்களிக்கிற இந்த இளைஞர்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. கல்விக்கடன் ரத்துன்னு சொல்லும் போதே அந்த சுமையை அரசு ஏற்கும் சொல்றார். திமுக மாதிரி கல்விக்கடன் ரத்து அனைத்து வங்கியிலையும். அதுக்கப்புறம் கேட்டா காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்னு நினைச்சோம், அதனால நாங்கள் ரத்து பண்ணுவோம்னு சொன்னோம். இப்போ நாங்கள் சொல்லிட்டோம், ஐயா பாஜக தான் ஆட்சி, அவங்க பண்ண மாட்டாங்க, நாங்கள் சொல்லுவோம், அதற்கான தொகையை தமிழ்நாடு அரசு கொடுக்கும். அதுதான் ஒரு விஷனரியான பார்வை. நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரை தேர்ந்தெடுக்க போறீங்களா, நல்ல நடிகரை தேர்ந்தெடுக்க போறீங்களா, முடிவு பண்ணிக்கோங்க. நாங்கள் சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் என்பதை நிரூபித்திருக்கிறோம். சாதாரண சூழ்நிலை அல்ல, அசாதாரண சூழ்நிலை. நிச்சயமாக 4 முனை போட்டி அல்ல, இன்னும் எத்தனை முனை போட்டி வந்தாலும் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெற்றி எடப்பாடியார் பக்கம். நன்றி டாக்டர் பரமசிவம் அவர்களே. நிறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எம்எல்ஏ திரு பரந்தாமன் அவர்களை மீண்டும் பேச அழைக்கிறேன். டிவிகே கட்சியை சேர்ந்த சகோதரர் பேசும்போது தமிழ்நாட்டு பொருளாதாரத்தின் மீது அக்கறை கொண்டார். கடன் சுமை அதிகமாகிட்டு இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தலைமையிலையும் கடன் ஏறுது, ஜிடிபி அதிகமாகுதுங்கிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு கடன் மட்டுமே அதிகமாக இருக்கு, அப்படிலாம் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற மாதிரி ஏதோ பேசினார். மற்றவங்களுக்கு யாருக்கு புரியுதோ தெரியல, எனக்கு புரியல. ஆனால் இருந்தாலும் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறேன், தயவுசெய்து உங்கள் தலைவரை நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் வாழ்நாளில் ஒன்று மட்டும் கேளுங்க. 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய அரசு பட்ஜெட்டை பற்றி விஜயோட கருத்து என்ன? ஒரு நாட்டுடைய பொருளாதாரங்க நிதிநிலை அறிக்கை இந்த நாட்டில் நிதியமைச்சர் வெளியிட்டாருங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு திட்டம் இல்லை, தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இதில் எந்த விதமான ஒரு உருப்படியான திட்டம் இல்லை. ஒரு அறிக்கை, ஒரு ட்வீட். ரெண்டாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரர் சொன்னார், திருமாவளவன் ராஜபக்சே போய் பேசுகிறத பார்த்ததை உடல் மொழி கூறுகளோடு கூட எடுத்து சொன்னார், அவங்களுக்கே உரிய பாணியோடு. நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. மனசாட்சியை தொட்டு நம்மெல்லாம் பேசணும். ரொம்ப நேரமாக பேசினார், உருப்படியாக ஏதாவது நாட்டுக்கு யோசனை சொன்னார். அவர் அழகாக பேசினார். அவங்க தலைவர் மாதிரியே அண்ணன் மாதிரியே தம்பிங்க இருக்கிறாங்க. ஆனால் அட் த எண்ட் என்ன ரிசல்ட்? ஒன்றுமே கிடையாது. அடுத்தது சரஸ்வதி அக்கா விட்டுருங்க, இப்போ தான் வந்திருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய கருத்துக்களை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. படைகள் பாசறைக்கு திரும்பி இருக்கு. ஆமாம், டிடிவி தினகரனோட அண்ணன் இங்கே கூட்டணி வச்சுருக்கிறாங்க. அது ஒரு விஷயம் மட்டும் அக்கா சொன்னாங்க, இந்த 4 முனை கூட்டணி இல்லை போட்டி யாருக்கு அட்வான்டேஜ்னா தமிழக மக்களுக்கு தான் அட்வான்டேஜ்னு அக்கா அழகாக சொல்லி உட்காந்தாருங்க பாருங்க. இது தமிழக மக்களுக்கு அட்வான்டேஜ்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் தமிழக மக்களுக்கு அட்வான்டேஜ். அது உங்கள் மனசிலிருந்து அடிமனசு வெளியில் வருது பாருங்க. மறந்தும் கூட அதிமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ் இல்லை, அட்வான்டேஜ்னு சொல்ல முடியல உங்களால். உண்மையிலே பாராட்டுறேன். அடுத்தது அடுத்தது அதெல்லாம் ரெக்கார்டிங்கில் வராதுக்கா. சட்டமன்றத்துல கேமரா அந்த பக்கமும் வேலை செய்யும். கேமரா வேலை செய்யும், இது போடாது. கேமரா வேலை செய்யும், ஆனா ஆடியோ வேலை செய்யுமா? உதய் மின் திட்டத்தை நாங்க என்ன கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அம்மா முடியாது வேணான்னு சொன்னதை நீங்க கையெழுத்து போட்டீங்களே, எப்படி அது? இவங்க கேட்குறாங்க 3 கண்டிஷனை. இல்லை, அதான் அவங்க கேட்ட கண்டிஷன் எல்லாம் ஒத்துக்கிட்ட பிறகு அம்மா சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்காத மோடி அவர்கள் எடப்பாடி சொன்ன கண்டிஷன் ஒத்துட்டாரா? முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறாங்க. மோடியை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டு நாங்கள் கையெழுத்து வாங்கணும் ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்கிறீங்களே சார். மனசாட்சியை தொட்டு சொல்லணும் சார். உதய் மின் திட்டம் வந்த பிறகு ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட்டது சார். எடப்பாடி அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை இருந்து தான் எடுத்து கட்டி கொண்டிருந்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை தான் கட்டிக்கிட்டு இருக்கு. பொய் சொல்லக்கூடாது. நம்ம உங்களுடைய அரசாங்கமும் தமிழ்நாட்டுடைய பணத்தை வச்சு தான் டான்ஜிட்கோக்கு பணம் கட்டுது. மீட்டர்களை மாற்ற மாட்டோம் அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்களாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் மீட்டரை மாற்ற சொல்லி ஒன்றிய அரசு இன்னைக்கும் கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் கையெழுத்து போட்டுக்கிட்டு தான், நாங்கள் கையெழுத்து போடலை. அதனால் நாம் தவறாக பேசக்கூடாது. அடுத்தது நேரக்டாக மெயின் பேச்சுக்கு வந்துடுறேன். ஆசிரியர்களுடைய அல்லது அரசு ஊழியர்கள் என் நெஞ்சில் கை வச்சு சொல்ல சொன்னார். என் நெஞ்சில் கை வச்சு சொல்கிறேன்,
நீங்கள் இன்னொரு தத்துவத்தை சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சிந்தனை மூளையிலேருந்து வராதான், இதயத்திலேருந்து வந்துதான். நான் இப்படி சொல்கிறேன், என் நெஞ்சில் கை வச்சுன்னு சொல்கிறேன், என் சிந்தனையில் கை வச்சுன்னு சொல்கிறேன். அரசு ஊழியர்கள் 100% திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. ஏன்னா இந்த ஓல்டு பென்ஷன் சிஸ்டத்தை பற்றி பேசுகிற எடப்பாடியாரே இந்த ஓல்டு பென்ஷன் சிஸ்டத்தை ரத்து செய்ததே அம்மையார் ஜெயலலிதா தான். எஸ்மா டெஸ்மாங்கிற ஒரு சட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? 1 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு ஒரே நாள் ராத்திரி வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பின வரலாறு தவறு செய்த ஆட்சி அதிமுக ஆட்சி. 1 லட்சம் அரசு ஊழியர்களை. அடுத்தது வந்து கல்வி கடன் ரத்து பற்றி இவங்க பேசுகிறாங்க. நீங்கள் கொடுத்த அந்த தவணை முறையில் இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறீங்களா? உலகத்திலேயே தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இன்ஸ்டால்மெண்ட்டில் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட ஒரே கட்சி உங்கள் கட்சி. அந்த இன்ஸ்டால்மெண்ட் தேர்தல் அறிக்கையில் கடனை நாங்கள் ஏற்போம் நீங்கள் சொல்லவே இல்லை சார். மாணவர்களுக்கு கல்வி கடனை கொடுக்கறது நேஷனலைஸ்டு பேங்க் சார், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் சார். இதெல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் வருது சார். நீங்கள் நினச்சாலும் நாங்கள் நினச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று என்ன செய்யலாம், அந்த பையனுக்கு பதிலாக நீங்கள் போய் கடன் கட்டலாம். இல்லை அப்புறம் ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் சொல்கிறத கேளுங்க, இதெல்லாம் தெரியும்ல, ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க? நாங்கள் சொன்ன வாக்குறுதியை ஒன்றிய அரசு வரலை, நாங்கள் விரும்புகிற ஒன்றிய அரசு வரல, கொடுக்க முடியல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். ஒத்துக்கிறோமே. நாங்கள் பட்டியலிட்டார் கடைசியாக. நாங்கள் வந்து பழனிசாமி அவர்கள் தலைவரான பிறகு எத்தனை தேர்தல்களை ஒரு தலைமை பற்றி நாங்கள் பேசுகிறோம் சார். அதாவது வந்து என்ன வந்து நாங்கள் வந்து கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர், குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒரே விஷயம், நீங்கள் தலைமையற்ற நாள்லேருந்து தலைகுனிவு தான் உங்களுக்கு. நான் கேட்குறேன், 10 தேர்தலில் 13 வருஷம் இல்லை, எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெற்றாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கு ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி, தீபா, வெங்கட்டு, அவங்களுடைய டிரைவர் இத்தனை மாதிரி போன வரலாறு அதிமுகவை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று சொல்லி நான் இறுதியாக இந்த 4 முனைகளாக அமைந்திருக்கக்கூடியது யாருக்கு இது வந்து அட்வான்டேஜாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த 4 முனை அட்வான்டேஜ் என்று நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டங்கள் எங்களுக்கு அட்வான்டேஜ், திராவிட மாடல் அரசின் சாதனைகள் எங்களுக்கு அட்வான்டேஜ், தமிழ் புதல்வன் திட்டம் எங்களுக்கு அட்வான்டேஜ், புதுமை பெண் திட்டம் எங்களுக்கு அட்வான்டேஜ், கலைஞர் மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு அட்வான்டேஜ், தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் உயர்ந்திருப்பது எங்களுக்கு அட்வான்டேஜ், தமிழ்நாட்டுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்ந்திருப்பது எங்களுக்கு அட்வான்டேஜ். அதுக்கு மேலே இந்த நாட்டின் முதலமைச்சரை, அண்ணன் தளபதியை அண்ணனாக, தந்தையாக, அப்பாவாக, சகோதரனாக பாவிக்கக்கூடிய இந்த மக்கள் எங்களுக்கு இருப்பது அட்வான்டேஜ் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறும். வணக்கம். நன்றி அண்ணன் பரந்தாமன் அவர்களே. 4 முனை போட்டியில் யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, 4 பேருமே அது எப்படி நீ 4 முனைன்னு சொல்லுவ அப்படின்னு எல்லாருமே இங்கே கொந்தளிச்சிட்டாங்க. அப்படி பேசவே கூடாது, எப்படி 4 முனைன்னு சொல்லுவேன், 2 முனை தான் தம்பி அஜித்தும் சொல்கிறாரு, இவங்களும் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த 4 முனை போட்டி 5 முனை போட்டிலாம் தமிழ்நாட்டுக்கு எதுவும் புதுசாக வரலங்க. நம்ம லாஸ்ட்டு 3-4 சட்டமன்ற தேர்தலாக பாருங்கள், நம்ம 3 முனை 4 முனை 5 முனை தான் இங்கே ஓடிட்டுருக்கு. 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு முனை, அப்போவும் நாம் தமிழர் இருந்தாங்க, அவங்க ஒரு முனை. பாட்டாளி மக்கள் கட்சி 234 தொகுதியிலையும் தனியாக போட்டிட்டாங்க ஒரு முனை. அதை தவிர அதிமுக முனை, திமுக முனை, 5 முனையெல்லாம் பார்த்துருக்கோம். சரியா? 2021 இப்போ இந்த தேர்தலில் அமமுக தனி முனையாக நின்னாங்க, தேமுதிகவும் அவங்களும் சேர்ந்து நின்னாங்க, நாம் தமிழர் கட்சி எப்பவும் போல நின்னாங்க, திமுக நின்னாங்க, அதிமுக நின்னாங்க. 4 முனை. இந்த 4 முனைங்கிறது 5 முனைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஏதோ புதுசாக தமிழ்நாட்டு அரசியலில் இருந்திருக்கு. 96 தேர்தல் பற்றிலாம் இங்கே குறிப்பிட்டாங்க, அப்போ கூட 3 முனைன்னு நினைக்கிறேன். அப்போ வைகோ கட்சி ஆரம்பித்து அவர் தனியாக நின்னார், கம்யூனிஸ்டோட கூட்டணி போட்டு அவர் தனியாக நின்னார். அப்போ இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது அவர் ஒரு முனை 3வது முனையாக இருந்தார். அப்போது இது ஒரு தேர்தல்லையும் அந்த ஒரு மாற்றம், நாங்கள் இந்த 2 கட்சிக்கும் மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய முனைகள் இருந்து கொண்டே தான் இருந்திருக்கின்றன. ஆனால் ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இங்கே அதிமுகவும் திமுகவும் சொன்ன மாதிரி 2016லையும் போட்டி 4 முனை 5 முனை, ரிசல்ட்டில் 2 முனை. 2021லும் போட்டி 4 முனை, ரிசல்ட்டில் 2 முனை. இப்படி தான் வந்திருக்குது. நம்ம இருக்கிற ஃபேக்டை இருக்கிறபடி சொல்கிறோம்.
ஆனால் இந்த முறையும் அப்படியே தான் வருமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இந்த 3வது முனைகள் 4வது முனைகளாக நிற்கக்கூடியவர்கள் எப்பயுமே அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க, ஆட்சி அமைச்சாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒரு புரட்சியெல்லாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கலை, இனிமேல் நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மக்கள் கையில் இருக்குது, நடக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நடந்த வரலாறுல என்ன நடந்திருக்கு, இந்த 3வது 4வது இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் 1 2 யாருங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய 3வது முனை 4வது முனை யாருங்கிறதுலே போட்டி இருக்குது. நாங்கள் 2வதுன்னு அனந்தஜித் சொல்லுவார், நாங்கள் தான் 2வதுன்னு பாலமுரளி சார் சொல்லுவார், இல்லை நாங்கள் கட்சி அப்படின்னு கூட அதிமுக சொல்லுவாங்க. பட் தேர்தலை தீர்மானிக்கும் சக்தியாக இந்த நம்பர் 3 நம்பர் 4 இருக்க போகுதா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க இந்த நம்பர் 3ம் 4ம் 1ஆம் நம்பரோட ஓட்டு எடுத்தாங்கன்னா 2ஆம் நம்பருக்கு ஆதாயம், 2ஆம் நம்பரோட ஓட்டு எடுத்தாங்கன்னா 1ஆம் நம்பருக்கு ஆதாயம். இதில் யார் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்ன்றதை நான் உங்களுக்கே விட்டுடுறேன். ஆக மொத்தம் இந்த அட்வான்டேஜ் அப்படிங்கிறது யாருக்கு போகுதுங்கிறது 3ம் 4ம் நிச்சயமாக தீர்மானிப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் இந்த 4 முனையில் இந்த சதுரத்தில் இந்த சதுரங்கத்தில் யார் வெற்றி பெற்று வரப்போகிறாங்க அப்படின்னு இந்த அருமையான நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக முன்வைத்த 6 விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். பார்வையாளர்களாக இருந்த உங்களுக்கும் நன்றி. தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.